ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய வெப்சைட் கிரியேட்டிவ் மைண்ட் சேனலில் விட்டமின்ஸ் பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். அந்த விட்டமின்ஸ் ஒவ்வொரு விட்டமின்ஸாக நான் இப்போ விளக்குறேன். அந்த விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்பட்டால் நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்புகள் உண்டாகுன்றதையும் நான் விளக்குறேன். விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு செயல்பாட்டை அது நினைக்குது. அதில் குறைபாடு ஏற்படும் போது அதோடைய நோயாக நம்ம உடம்புல அதை காட்டுது. ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ. இந்த விட்டமின் பார்த்திங்கன்னா நம்ம கண் மற்றும் தோலின் சிறப்பை அது பராமரிக்குது. அது விட்டமின்ஸ் குறைபாடு வரும்போது கண்கள் பிரச்சனை, தோலில் நோய் வருவது சில பாதிப்பு உண்டாகும். ஸோ விட்டமின்ஸ் ஏ உணவு நம்ம எடுக்கும்போது கண்கள், தோல் நல்ல முறையாக பராமரிக்கப்படுகிறது. விட்டமின் B1, B12 இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நரம்பு மற்றும் தசை, நம்ம ஸ்கின், அதாவது நம்முடைய எல்லாத்தையும் பராமரிக்கிறது இந்த விட்டமின் B1, B12. இது குறைபாடு ஏற்படும் போது நரம்பு செயல்பாடு குறையுது, இரத்த சீரமைப்பு பாதிக்கப்படுது, நினைவாற்றல் குறைபாடு, இது மாதிரியான குறைபாடு நமக்கு ஏற்படுது. விட்டமின் சி. இந்த விட்டமின் குறையும் போது நம்ம உணவு ஏற்படுற ஊட்டச்சத்து உறிஞ்சுதல், தோல் மற்றும் காயங்கள் ஆறுறது நாள்பட்ட காயங்கள் ஏற்படுது. இந்த மாதிரியான விளைவுகளை நம்ம ஏற்படுத்தும். விட்டமின் டி. இது எலும்பு மற்றும் பற்களின் சுகாதாரத்தை பாதுகாக்குது. இந்த விட்டமின் டி குறைபாடு ஏற்படும் போது உங்களுக்கு எலும்பு பிரச்சனை, பற்கள் பிரச்சனைகள் ஏற்படும். விட்டமின் இ. இது பார்த்திங்கன்னா நம்ம செல், அதாவது நம்முடைய உடம்பில் இருக்கிற செல்கள் ஆனது, அந்த ஏற்படுற வளர்ச்சி, அது ஏற்படுற நோய் தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நரம்பு பிரச்சனை, ரத்தம் உறையுதல், இந்த மாதிரியான குறைபாடு நமக்கு ஏற்படும். ரத்த கசிவு, இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். நன்றி.